ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு வந்திருக்க ஈகோ மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ஆன்லைன் என்னன்னா, இந்த மூவி ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒரே ஆள் தேடுறாங்க. யாருன்னா கொரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆளை தேடுறாங்க. அந்த ஆள் ஏற்கனவே கொரியன் நாட்டுக்கு போயிருந்திருப்பான். அதனால் அந்த ஆளுக்கு அந்த பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஆள் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான். அதனால் அந்த ஆளை தேடி கொலை பண்ணான் அப்படின்றதுக்காக எல்லாம் ஒருமே தேடுறாங்க. ஆனால் எவ்வளோ தேடியும் அந்த ஆள் கிடைக்கவே மாட்டான். அந்த ஆள் அப்படி என்னதான் தப்பு பண்ணால் கடைசியில் அந்த ஆள் கிடைச்சானா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்க ஒரு மூவி தான் ஈகோ மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லலாம். ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி தான். ஆனால் ஒரு ஸ்டோரியை பெட்டராக ரைட்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்னை அந்த மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தெரிக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இம்ப்ரெஸ் பண்ணுவங்களவே அந்த மாதிரி ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும். இந்த மூவியில் ஒரு பாட்டியை காமிப்பாங்க. அந்த பாட்டி பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் கிளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த பாட்டி எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா, நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலையாள மூவினா இதுதான் சொல்லுவேன். அந்த மாதிரி மேக்கிங்கும் சரி, ரைட்டிங்கும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி வேற லெவல் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் வேற லெவல் இருக்குது. அதே மாதிரி விஷுவல்ஸாகவும் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்க. இந்த மூவியில் எதுவும் மைனஸ் பாயிண்ட்டே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மறக்கிறதுக்கு தான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஓவராலாக அந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த் வாட்சான மூவியாக இருக்கும். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75.